ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த 11 மாதங்களும் நம்மை பாதுகாத்து வந்த தேவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 11வது மாதத்தின் கடைசி நாளில் கூட ஆண்டவர் நம்ம அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை கூட்டி வந்து அவரை துதிக்க பாட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஆண்டவர் பேசினதான வார்த்தைகளின் 2வது பாகத்தை இந்த வாரத்திலே நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள் என்பதை ஆண்டவர் நம்மோடு பேசினார். வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடந்த வாரத்தில் நமக்கு பேசினார். இந்த ஜாக்கிரதையாயிருங்களிலே முதலாவது காரியம், அழைப்பை உறுதியாக்குவதில் ஜாக்கிரதையாயிருங்கள். அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதிலே அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அதே அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆண்டவர் பேசினார். ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய ஜீசஸ் ரிவைவ் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் யூடியூப் சேனலில் நீங்கள் போய் கேட்டு கடந்த வார சத்தியங்களை நீங்கள் கேட்க முடியும். உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த ஜாக்கிரதையாக இருங்கள் என்ற காரியத்தின் 2வது பாகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மோடு அந்த காரியங்களை இடைபடுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 2வது காரியத்திலே நாம் எதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி என்ன பண்ணு, ஜாக்கிரதையாயிரு. 2வது காரியம், நாம் எவைகளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்துக்கு முன்பாக உங்களை உத்தமனாய் நிறுத்துவதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு முன்பாடி நீங்க நல்லவன் அப்படின்ற பேர் வாங்குகிறது முக்கியம் அல்ல. தேவனுக்கு முன்பாக என்ன வேணும்? உத்தமனாய் இருக்கிறான் என்பதை நாம் என்ன பண்ணணும்? பெயர் வாங்குமா? ஆண்டவர் வந்தார்னா சொல்ல முடியுமா? ஆண்டவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த காரியம் நமக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு அவர் சொல்லி தர்றார். நீ எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீ வெட்கப்படாத ஊழியக்காரன். இன்னைக்கு யாராவது வெட்கப்படாத ஊழியக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா? ஊழியக்காரனாலே வெட்கம், அவமானம், நிந்த எல்லாத்தையும் சகிச்சுட்டு வந்தாதான் அவன் ஊழியக்காரன்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையும் உட்பட, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லையா? அப்போது இந்த ஊழியக்காரன் என்பது ஒரு வெட்கமடையாதபடிக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே பவுல் எதை குறிக்கிறார் என்று சொன்னால், நீ ஊழியத்தில் வெட்கமான காரியங்களை நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதிக்க கூடாது. நீ செய்கிறதான செயல்களின் நிமித்தமாக அந்த வெட்கக்கேடான காரியங்கள் உங்களை என்ன பண்ணக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அதற்கு நீ சத்திய வசனத்தை என்ன பண்ணணுமா, நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் பேசுகிறதான காரியம், தேவ சமூகத்தில் நிற்க போகிற நீங்களும் சரி நானும் சரி எப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் நிற்க வேண்டும். எப்படி இருக்கணும்?
உத்தமமாய் நிறுத்த வேண்டும். அது உத்தமம் அப்படின்னு சொன்னால் என்ன, உத்தமமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், யார் அந்த உத்தமர்கள் அப்படின்றத அவர் காண்பிக்கிறார். 10:18, 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. யார் உத்தமனா? கர்த்தரால் புகழ்கிறவன் தான். இன்னைக்கு புகழ்ச்சி நமக்கு வேணும். இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு மேடை கிடைச்சிட்டா போதும், நம்மளை எப்படியாவது உயர்த்திடணும், எப்படியாவது நம்மளை மேன்மைப்படுத்திடணும். நான் எங்கே ஊழியத்துக்கு போகணுன்னு தெரியுமா, இத்தனை கண்ட்ரிக்கு ஊழியம் போயிருக்கிறேன்னு தெரியுமா, இதில் நான் ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன், இத்தனை கண்ட்ரிக்கு நான் ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன், என் பாஸ்போர்ட்டே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே புகழ்கிறதான காரியங்கள் உத்தமமான காரியம் அல்ல. நீ எத்தனை கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் போகலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை உத்தமன் என்று என்ன பண்ணணும்? முத்திரை போடணும். அவர் முத்திரை போடலைன்னா நம்ம அது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஹல்லேலூயா. கர்த்தரால் புகழணும். அதான் சொன்னேன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த புகழ்ச்சி நமக்கு வேண்டும். அதுதான் நம்மை தேவனிடத்தில் அதிகமாய் உத்தமமான காரியத்தில் நடத்தும். நம்ம உத்தமமாய் நடக்கிறது நிமித்தமாக நமக்கு என்ன காரியம் வரும் தெரியுமா? அது சொல்றாரு பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில், இந்த உத்தமமாய் நீ வாழ்றதுனால அநேகர் கேட்பாங்க, நீ உத்தமமாய் வாழ்ந்து என்னையா சாதிக்க போகிற? இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணு? சந்தோஷமாக அனுபவி, நல்லா குடி, என்ன பண்ணமோ பண்ணு, இந்த உலகத்தின் இச்சையெல்லாம் நீ அனுபவி, அதை அனுபவிச்சுட்டு நீ செத்துப்போ, அதுக்கப்புறம் அதுக்காக தானே நீ உயிர் வாழ்கிற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நம்மை வழி தப்பி செய்கிறார்கள். ஆனால் உத்தமமாய் வாழ்கிறது என்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உத்தமன் சொல்லி ஆண்டவரிட சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா அவர் வச்சிருக்கிற கிரீடத்தில் ஒரு கிரீடம் உங்க தலையில். ஹல்லேலூயா. நான் ஏன் உத்தமனா வாழணும்? உலகத்தில் வாழ்கிறவன் எல்லாம் கேடுபாடான எண்ணத்தோடு வாழ்கிறான். ஒருத்தனும் அடுத்தவனை நினைக்கிறது இல்லை, சுயநலமாக தான் வாழ்கிறான். நான் மட்டும் ஏன் பொது நலமாக வாழணும்? ஏன் நான் உண்மையாக வாழணும்? நான் ஏன் எந்த காரியத்தை செய்யக்கூடாது? நான் ஏன் பாவம் செய்யக்கூடாது? நான் ஏன் குடிக்கக்கூடாது? நான் ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாது? நான் ஏன் விபச்சாரம் பண்ணக்கூடாது? வேசித்தனம் பண்ணக்கூடாது? நான் ஏன் உலகத்தின் காரியத்தோடு உலக மனுஷனோடு ஏன் ஒப்பிட்டு தன்னை என்னோட வாழ்க்கையை நான் வாழக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் அப்படி வாழ்ந்தால் தான் ஆண்டவர் சமூகத்தில் உத்தமன் என்ற பெயரை வாழ முடியும். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு என்ன வருமா? ஜீவ கிரீடம். நான் தான் சொன்னேன், இது ஆல்ரெடி பிரசங்கத்திலே சொல்லியிருக்கேன். நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கிரீடத்தில் நீங்கள் சேர்க்கிற ஒவ்வொரு முத்தும் தான் அந்த கிரீடத்தை உங்களை அலங்கரிக்க செய்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பாத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா வச்சுட்டு இருந்தால் ஏதாவது பயன் இருக்கா? அதில் எதையாவது செய்யணும், எதையாவது ஊற்றணும், அப்போ தான் அதில் ஒரு பயன். அதே போல தான் கிரீடத்தை வாங்கி வச்சுக்கிறது மாத்திரம் பயன் அல்ல, அதில் ஒவ்வொரு முத்துக்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை சேர்க்கறதுலையும் ஒவ்வொரு முத்து சேர்க்கும். நீங்கள் ரத்த சாட்சியாக மறிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கிரீடம், அதுக்கு ஒரு முத்து. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு கிரீடம், அவங்களுக்கு ஒரு முத்து. அதே போல தான் ஆண்டவருக்காக நீங்கள் பிரியமாக உண்மையாக உத்தமமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பெயரில் ஒரு கிரீடம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுதா? நான் ஏன் உலகத்தான போல வாழாமல் நான் உண்மையாக வாழணும்? என் உலகத்தானில் வாழ்கிறது போல எல்லாத்தையும் நான் அனுபவிக்க கூடாது. ஏன் தெரியுமா? அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா.
அடுத்த கேள்வி நமக்குள்ள வரும், அப்போ உலகத்தில் வாழ்ந்தோன்னா ஏன் அந்த கிரீடத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், உலகத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உலகத்தோடு தான் இணைந்தவர்களாக இருப்பீங்க, ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாது இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் உலக நண்பர்களோடு உலக காரியங்களோடு நீங்கள் அவங்களோட சேர்ந்துருப்பீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஆண்டவருடைய காரியத்தை தான் நினைத்து பார்ப்பீங்க, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அநேக நேரம் என்ன பண்ணுவீங்க, உலகத்தின் காரியத்தில் தான் இருப்பீங்க, தேவனோட காரியத்தில் இருக்க முடியாது. அதனால தான் உலகத்தின் காரியங்களை நம்ம வெறுக்கணும், உலகத்தின் மேன்மையை நாம் துறந்து போகணும். இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாரு, அவருடைய மேன்மையை இழந்து தான் அவர் கீழே வந்தார். நான் அவர் வரும் பொழுதே நான் தேவனுடைய குமாரன் என்று அவர் வரல, ஒரு மனுஷனை போல வந்தார் இல்லையா? அதனால தான் யூதர்கள் யாரை ஏற்றுக்கல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல. இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம், எங்களுக்கு வரப்போகிற ராஜா எப்படி வருவார், நல்ல குதிரையில் உட்காந்துக்கிட்டு நல்ல கிரீடத்தை போட்டுக்கிட்டு நல்ல கத்தி வாழை வச்சுக்கிட்டு நல்ல ராஜாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுவார், காட்சி அளிப்பாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாரு, அதற்கு மாறாக சாதாரண உடை அணிந்து கழுதையின் மீது உட்கார்ந்து வந்தார். ஏற்றுப்பாங்களா? நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ இருக்குது, அதுக்கு பெண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ பார்க்குறீங்க. அந்த மாப்பிள்ளை குதிரையில் வர்றதுக்கு முன்னாடி கழுதில் வந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அது நமக்கு என்ன பண்ணோம், முகத்தை சுழிக்கிறதான காரியம். என்னடா இது இப்படி வராங்களே அப்படின்ற ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்படும். அதே போலதான் யூதர்களுக்கும் காணப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவை தாங்கள் ராஜாவாக அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் பார்த்தார், அப்போ புறஜாதிகள் அவர்களை போல இயேசு கிறிஸ்து அவங்கள போலவே இருக்கிறார், அவங்கள போலவே வாழ்கிறார், அவங்கள போலவே ட்ரெஸ் போடுறதுனால எல்லாவற்றையும் பார்த்தாங்க. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் புறஜாதிகள் கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் நினைச்சாரு, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை இந்த ஜனத்துக்கும் நான் வந்திருக்கிறேன்றதை ஆண்டவர் காண்பித்து கூறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமனாய் வாழ்வதில்லை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். உண்மையாய் வாழ்கிறதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம், அழைப்பிலே உறுதியாகுவதில் ஜாக்கிரதையாயிருங்கள். இரண்டாவது, உத்தமமாய் தேவ சமூகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. மூன்றாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம், சமாதான கட்டினால், ஒருத்தர் வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவி ஒருமை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா. ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒற்றுமையாய் இருப்பதில் ஜாக்கிரதையாய் இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல ஒற்றுமையாய் இருங்க. உங்களை வேறு ஒருத்தரோடு என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய காரியங்களை ஒப்பிட்டு அவங்கள நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தள்ளி வைக்காதீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் வேற்றுமை, பிள்ளைகளிலே வேற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள வேற்றுமை, சபைகளிலே வேற்றுமை, விசுவாசிகளுக்குள்ளே வேற்றுமை, சபை போதகர்களுக்குள்ளே வேற்றுமை, கணவன் மனைவி எல்லா காரியங்களும் இன்னைக்கு என்ன பண்ணுது, வேற்றுமை. தேசத்தில் வேற்றுமை, அரசியல்வாதிகளுக்குள்ள வேற்றுமை, கட்சிக்காரங்களுக்குள்ள வேற்றுமை. இன்னைக்கு ஒற்றுமைன்னு பேர்ல தான் ஒற்றுமையா இருக்குதே தவிர வேற ஒன்றுத்துலேயும் ஒற்றுமை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகள் உடைந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபைகளில் ஒரு மனப்பாட்டின் ஆவி இல்லாததே.
புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு மனத்தோடு இருக்கணும். சபைக்கு வருங்கன்னா ஒற்றுமையாக வரணும். என் சபையில் எனக்கு பிடித்ததான காரணம் என்ன தெரியுமா? சபை முடிஞ்ச பிறகு ஒருவர் என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்க. ஒருத்தர் கட்டி அணைத்து என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அன்பின் முத்தத்தை கொடுப்பாங்க. என் சபையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதான விஷயம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தர் கவலையோடு வந்திருப்பான், எனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கலங்கி வந்திருப்பான். அவன் இடத்துல போய் கையை கொடுத்து, ஏசு நல்லவர், ஏசு உன்னை பாதுகாக்கிறார், ஏசு உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி அவனை நீங்கள் கட்டி பிடிச்சி பாருங்க. அப்போ எனக்காக ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அவன் உணர்வனாயிருப்பான். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒற்றுமை நம்ம சபையில காணப்படணும். சபை முடிஞ்ச உடனே என்ன பண்ணக்கூடாது, முதலாவது ஓடணும்னு ஓடிடாதீங்க. ஒருத்தர் வாழ்த்துங்க. ஒருவேளை நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையில அவன் நினைச்சிருப்பான், இன்னைக்கு சபை முடிஞ்சு போய் நான் தற்கொலை பண்ணி சாவணும், எங்காவது விழுந்து சாவணும், எதையாவது பண்ணிக்கிட்டு சாவணும்னு ஒருவேளை வந்திருப்பான். நீங்க பேசுகிற அவர்களிடத்தில் நீங்க கைகளை கொடுத்து நீங்க பேசுகிற அந்த வார்த்தை ஒருவேளை தேவனிட அவனை மரணத்திலிருந்து தப்பி வைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் எங்களிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஒருமைப்பாட்டின் ஆவியில தேறினவர்களாக இருக்கணும். ஒருத்தர் நம்ம கிட்ட பேசணும்னு வந்தாங்கன்னாலும் அவங்கக்கிட்ட நம்ம பேசாம போயிருக்கூடாது. எவ்வளோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் நமக்கு ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தேவ ஆலயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒருத்தர். நம்மெல்லாம் யாருன்னு சொன்னா இயேசுவினுடைய பிள்ளைகள். அவர் தான் தலை. நம்ம சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் மேலே நீ கீழே, நீ தலை நான் வால் அப்படின்ற காரியங்கள், நான் ஏழை பணக்காரன் இப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்தில் சபைகளில் முக்கியமாக காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. சபைக்கு வந்துட்டா எல்லாரும் ஒன்று தான். பாஸ்டரும் ஒன்று தான், விசுவாசியும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். அப்போ இந்த சபைக்கு வந்துட்டா இது பாஸ்டருடைய சபை கட்டந்து பாஸ்டர் இல்லை, இது எல்லாருக்குமான சபை. ஹல்லேலூயா. இதில் எல்லாருக்குமே உரிமை உண்டு, எல்லாருக்குமே இதில் பங்கு உண்டு. இதிலிருந்து நீங்கள் வருங்கன்னு சொன்னால், இதை சார்ந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இந்த சபை வளர்கிறதுலையும் சரி, இந்த சபை ஒண்ணுமில்லாமல் போகிறதுலையும் சரி, எல்லாருக்கும் பங்கு உண்டு. அப்போ ஒருமைப்பாட்டின் காரியங்களில் நம்ம தேறினவர்களாக இருக்கணும். ஒருவேளை மன கஷ்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம். இதையெல்லாம் சபைகளுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. இன்னைக்கு சபையில மேற்படி ஒரு காரியங்கள் காரியப்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு ஜாதின்ற காரியம் சபைகளுக்குள்ள இருக்குது. அநேக சபைகள் இல்லை, ஜாதின்ற காரியம் சபைகளுக்குள்ள வந்துருச்சு. அது என்ன ஆகுது, இன்னைக்கு ஒருமைப்பாட்டின் ஆவிகளை இன்னைக்கு சபைகளிலே காணப்படாம போகுது. இன்னைக்கு போதகரை என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு தரப்பினருக்கு காலை ஆராதனை, இன்னொரு தரப்பினருக்கு என்னது மாலை ஆராதனை. நரகத்துக்கு தான் போவோம். அந்த சபை எங்க போவோம்? அந்த சபையும் நரகத்துக்கு தான் போவோம். அந்த போதகர் எங்க போவாரு? நரகத்துக்கு தான் போவார். எங்கேயாவது ஆண்டவர் ஜாதியை பற்றியான காரியங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது ஜாதி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது ஏழை பணக்காரனை பாருன்னு சொல்லியிருக்கிறாரா? வேதத்தில் நேற்று கூட நாங்கள் வாசிச்சுட்டு இருந்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஏழையா இருக்கிறான். ஆனால் அவன் தான் எங்கே போனான்? ஆபிரகாமனுடைய மடியில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். நீ ஏழை பணக்காரன் எதையும் பார்க்காத. ஆண்டவருக்குரிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு நீங்க ஒரு மனத்தின் காரியங்களை காணப்படுகிறீங்களா? ஒருவேளை நீங்க போய் பேசலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, போய் பேசுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, நல்லவர்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க?
இருதயங்கள் மாற்றப்படும், இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, இயேசுனுடைய காரியங்கள் அவங்களுக்குள்ள காணப்படும். இப்பேற்பட்ட காரியங்கள் ஒருவேளை அவங்க இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க காணப்பட வேண்டிய காரியத்துல நீங்க உண்மையாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு பாருங்க பவுல். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே பவுல் ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தினவர்களாகவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? எல்லாம் ஒரே சிந்தையாயிருங்க, எல்லாம் ஒரே மனமாயிருங்க, எல்லாம் ஒரே காரியமாயிருங்க. அப்படி இருங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த நாள்ல ஒரு அட்வைஸை நான் கொடுக்கிறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, கொரிந்து சபைகளில் அநேக வேறுபாடுகள் உண்டு. அதனால் அந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு கொரிந்து சபையை போலதான் இன்னைக்கு அநேக சபைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாய் நாம் இருக்கக்கூடாது. நாம நரகத்துக்கு செல்றவர்களாய் காணப்படக்கூடாது. நாம யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய காரியங்களில் நாம் சரியாக இருந்துட்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒருமை பாட்டின் காரியங்களை இன்னொரு வசனம் கொடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒற்றுமையான காரியம் உனக்குள்ள இல்லைன்னா நீ சீர்கேடான காரியத்தில் சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. காரியம், நீங்க ஒற்றுமையாய் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சீர்கேடான இருதயம் காணப்படுகிறது. 2வது காரியம், பரிசுத்த குலைச்சல்கள் உங்களுக்குள்ள காணப்படுகிறது. நீங்கள் பரிசுத்தம் அற்றவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதை சொல்லுகிறது மாத்திரமல்லாம அடுத்த கடைசியா சொல்றார் பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனையும் கர்த்தரை நீ பார்க்கவே முடியாது. என்ன பண்ண முடியாதா? பார்க்கவே முடியாது. ஆண்டவர் உன்னை தள்ளி விட்டுருவார், ஒதுக்கி விட்டுருவார். போ அப்படின்னு சொல்லி நீ அடுத்தவங்களை ஒதுக்கி விடுறல, போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் துரத்துருவார். நீ ஜாதி பார்த்து பழகிறல்ல, போ. பணத்தை பார்த்து பழகிறல்ல, போ. நீ கீழே மேலன்னு சொல்லி பார்த்து பழகிறல்ல, போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை தள்ளி விட்டுருவாரு. எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. உங்க ஒருமன பாட்டின் ஆவியிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் பரிசுத்தத்தை குலைக்கிறதாய் காணப்படக்கூடாது. நாம செய்கிற எல்லா செயல்களும் எப்படி நான் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொள்வேன், எப்படி நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், எப்போது ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆவலா இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்துட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மளை ஏற்றுக்கொள்வாருன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களா போல ஏமாளி யாருமே கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனோ கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியா இந்த ஒருமன பாட்டின் ஒற்றுமையின் காரியங்களிலே நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது காரியம், நான் எதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதை உள்ள. நான் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, வாசிக்கிறதுலையும் புத்தி சொல்லுகிறதுலையும்
உபதேசத்திலையும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. வாசிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வசனம், புத்தி சொல்லுகிறது என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லுகிறது. கடைசியா சொல்றாரு, உபதேசம் செய்வதில் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு இந்த உபதேசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உபதேசமானது நமக்கு மிகவும் அவசியமான காரியங்கள். உபதேசம் செய்வதில் கூட நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தருக்கு எடுத்த உடனே என்ன பண்ணிட முடியாது. உபதேசத்தை இன்னைக்கு காசா பண்ணாமா என்ன பண்ணிடலாம்? அடிச்சு விடுவோம். அவன் இருந்தா என்ன, இல்லைன்னா இல்லை, நமக்கு காணப்படுறத சொல்லி விட்டுருவோம். இதைதான் சொல்றார் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு நேரம் வாய்க்குதோ வாய்க்கலையோ, கிடைத்த நேரத்தை ஜாக்கிரதையா தேவ வசனத்தை போதிக்கிறவர்களாயிருங்க. உபதேசம் செய்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. நம்ம வீணான காரியங்களை பேசுகிறதை காட்டிலும், வீணான செய்கிறதை காட்டிலும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற கிடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தை என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19-31 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுவான், எப்பா நான் என்ன போல என் சகோதரன் ஒருத்தன் 5 பேர் இருக்கிறான், அவன் என்ன பண்ணக்கூடாது, நரகத்துல நான் இங்க கஷ்டப்படுகிறது போல கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு புத்தி சொல்லும்படி யாரை அனுப்புங்க, லாசரை அனுப்புங்கப்பா. லாசர் யாரு? அவன் சாப்பிடுற அந்த தொண்டு கீழே விழுந்தா அதை சாப்பிடுறவன். அவன் சரீரம் ஃபுல்லா என்னது, பருக்கள். அந்த பருக்களை என்ன பண்ணுமா, நாய்கள் நக்கும். அவ்வளோ கஷ்டம் அவனுக்குள்ள, அவ்வளோ போராட்டம் அவனுக்குள்ள. ஆனாலும் அவன் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டிய காரியத்தை இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான் பாருங்க, அந்த 5 பேரு புத்தி சொல்லும்படியா இந்த லாசருவை நீங்க அனுப்புங்கய்யா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீங்கள் உபதேசிக்கிற காரியங்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உபதேசமானது எவ்வளோ முக்கியம். நீங்கள் பரலோகம் போகிறது மாத்திரம் இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் பரலோகத்தில் இருக்கணும். இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அவன் அங்கே லாசரு விரலினால ஒரு நுனியை தண்ணியை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி காதாடி கொண்டு இருக்கிறான். இதை கேட்டு கொண்டு இருக்கிற என் தேவ ஜனமே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போகிறது அல்ல. இங்கே பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் அவன் நரகத்துக்கு போன பிறகு எப்படியாவது நான் போன இடத்துக்கு போகாதபடிக்கு என் குடும்பம் நரகத்திற்கு தப்பிவிக்கணும். ஏன்னா நரகமானது அவ்வளவு கொடியமான காரியம் என்பதை அவன் உணர்ந்தபடினால் இந்த லாசருவை கொஞ்சம் அனுப்பி அந்த சுவிசேஷத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசத்தை ஜாக்கிரதை உள்ளாராங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு வாய்ப்பை உங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். ஆண்டவர் சொல்றாரா, இந்த பிள்ளைக்கு இயேசு நல்லவன் சொல்லு, இயேசுவை ஏற்றுக்கோன்னு சொல்றாரா, சொல்லுங்க. என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அப்படி சொல்லாம போகிறதுனால உங்க அந்த ஆத்துமா எங்க போகிறது, நரகத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு கதை, நடந்த கதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சபை, ஒரு நல்ல வளர்ந்த சபை. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தாத்தா டெய்லியும் சண்டே சர்வீஸ்னால் வந்து என்ன பண்ணுவார், ஒரு 2 நிமிஷம் அவர் ஜெபம் பண்ணிட்டு சபை நடந்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுவார், அவர் போயிடுவார். ஒரு 10 நிமிஷம் தான் அவர் சபையில் என்ன பண்ணுவார், உட்காந்துட்டு அந்த சபை முடியலையோ அவர் என்ன பண்ணிடுவார், அவருடைய 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, அவர் போயிடுவார். அவர் வரும்பொழுது எப்படி வருவார்னா, ஒரு கிழிந்த ஆடை, ஒரு பழைய ஆடையை தான். இந்த சபை, இந்த காரியத்தை இதை போதகர் கவனித்து கொண்டே இருக்கிறார். 1 மாதம் வராரு, 2 மாதம் வராரு, 3 மாதம் வராரு, இதை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள் இப்பேற்பட்ட காரியங்களை, இப்பேற்பட்டவரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சபையில் அனுமதிக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லுகிறாங்க. அவர் ஏழ்மையாக இருக்கிறாரு, கிழிந்த ஆடையாக இருக்கிறாரு, அவரு நீங்கள் சபையில் அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் சபைக்கு என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு நாள் அந்த பெரியவர் படி ஏறி மேலே வரார். அந்த போதகர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வாசல்லே நின்றுட்டு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அந்த வயதானவர் கெஞ்சுறாரு, ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணது, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் டைம் கொடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பெரியவர் கிளம்பி போயிட்டார். ஒரு நாள் அந்த போதகருக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் சபை விசுவாசி ஒருத்தர் மரிச்சு போயிட்டாங்க. என்னது, உங்கள் சபை விசுவாசி ஒருத்தர் மரிச்சு போயிட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய பிரேதத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் போய் யாராவது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது அந்த வயதான பெரியவர், ஹல்லேலூயா, அந்த போதகருக்கு பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த போதகருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சது, அவர் இறந்திருக்கிறார். அந்த பெரியவருக்கு கேன்சர் வியாதி. என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவர் வந்து தேவாலயத்தில் அந்த 10 நிமிஷம் உட்காரும் பொழுது அந்த கேன்சர் ஆனது அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. அந்த வாரம் முழுவதும் அவருக்கு நல்ல ஒரு உடல் சரீர சுகத்தை கொடுக்குது. அதனால் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வாரம் வாரம் வந்து சபையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போயிருக்கிறார். அந்த வாரம் அவர் ஆலயத்தில் வந்து அவர் ஜெபிக்காததுனால அவருடைய சரீரமானது என்ன பண்ணியிருக்கிறது, அவர் கெட்டு அவர் மரிச்சு போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போதகர் அதுக்கு பின்பதாக அவர் புலம்பி அழுதிருக்கிறார், ஒரு ஆத்துமா என்னால் நஷ்டமாயிருச்சே அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்ணீர் மல்க அழுது ஆண்டவர் சமூகத்தை அங்கேயே முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு அவர் கேட்டிருக்கிறார். அந்த லெட்டரில் கடைசியாக எழுதின காரியம், எனக்கு செய்தது போல இனி ஒருவருக்கும் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த கடிதத்தில் கடைசியாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாகவே அந்த கதையை நான் அதை பார்க்கும் போது என்னுடைய கண்கள் கலங்கிடுச்சு. எத்தனையோ ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்களை நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சுவிசேஷங்கள் சொல்லக்கூடாதபடிக்கு அந்த போதகர் எப்படி வாசலை அடைத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு அநேகருடைய சுவிசேஷத்தை சொல்லாதபடிக்கு நம்முடைய வாய்களான கதவுகளை இன்னைக்கு அடைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்கள் அடைத்தது நிமித்தமாய் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அந்த பெரியவரை போல இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை நஷ்டத்தின் பாதைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உபதேசம் செய்வதில் ஜாக்கிரதையாயிருங்க. சின்னவங்க தானே, இவங்களுக்கு சொல்லி என்ன ஆக போகுது, அவங்களுக்கு சொல்லி என்ன ஆக போகுது அல்ல. கர்த்தர் யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாருக்கு உபதேசம் பண்ணி ஒருவேளை அவன் பிற்காலத்தில் உங்களை அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உதவி செய்தது தான் அந்த உதவி இன்னைக்கு அநேகரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குத்துச்சண்டை, ஒரு பயிற்சியாளர் ஒரு பெண்ணை அவர் ரொம்ப காலமாய் ரொம்ப வருஷமாய் அவர் பயிற்சி கொடுத்து கொண்டே இருந்தார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஏன்னா அவர் வேலைக்கு போகிறவர், அவர் வேலைக்கு போனால் தான் அவருடைய குடும்பம் நடத்தும். அவர் நல்லா அந்த பெண் பிள்ளைக்கு நல்ல பயிற்சி கொடுத்தார். அந்த பிள்ளை படிப்படியாக வளர்ந்தது. அந்த பிள்ளை நல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் ஜெயிச்சு கடைசியாக என்ன பண்ணுச்சு, நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போய் ஜெயிக்க அந்த பொண்ணு உதவினார். ஆனால் அவர் என்னவா இருக்கிறாருன்னு சொன்னால் இன்னமும் வேலைக்கு போய் கொண்டே இருக்கிறார். அந்த பொண்ணு ஜெயிச்ச உடனே செய்ததான முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த பரிசு தொகையில் பாதியை அந்த கோச்சருக்காக அவள் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய வறுமை மாறினது.
அவருடைய போராட்டம் மாறினது, அவருடைய எல்லா காரியங்களும் மாறினது. அவர் வேலைக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. அவருடைய குடும்பம் மாத்திரமல்ல, அவருடைய பின்வரும் சந்ததியும் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் தெரியாமல் அறியாமல் சொல்லப்படுகிறதான உபதேசங்களும் வார்த்தைகளும் சத்தியங்களும் என்ன தெரியுமா பண்ணோம்? உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு பின் வர சந்ததிகளையும் காப்பாற்றும் என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு சத்திய வசனங்களை உபதேசிப்பதில் சபைகளிலே இன்னைக்கு அநேக குறைபாடுகள் உண்டு. ஏதாவது சபையில் சொல்லிட்டா விசுவாசி வராமல் போயிடுவாங்க. எதையாவது நம்ம சத்தியத்தை சத்தியமாக பேசி அவங்களை புண்படுத்துறோம், அவங்க இருதயம் கடினப்பட்டுரும், அதுக்கு பிறகு சபைக்கு வராம போயிடுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அநேக சபைகளிலே விசுவாச பிள்ளைகளிலே கண்டிக்காதபடிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? வாய்களை பூட்டினபடியாய் காணப்படுகிறாங்க. இதையெல்லாம் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த ஆத்மா சபைக்கு வரும், ஆனா பரலோகத்துக்கு வராது. எதை பேசணுமோ அதை பேசிதான் ஆகணும். குடும்பங்களிலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, கடிந்து பேசுகிற காரியங்களிலே நாம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக என்ன பண்ணுங்க? கடிந்து கொள்ளுங்க. ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அவனை தட்டி கொடுக்கிறது அல்ல, எல்லாருக்கும் முன்னாடி நீ செய்கிறது பாவம்னு சொல்லுங்க. தாவீது பாவம் செய்யும் பொழுது நாத்தான்வேல் முன்னாடி வந்து எல்லாருக்கும் முன்னாடி தாவீதே நீ செய்வது பாவம்னு சுட்டி காட்டினதுனால தான் தாவீது செய்தது பாவம் என்று சொல்லி அவன் உணர்ந்த தேவ சமூகத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் பாவத்தை அறிக்கை செய்து இனி அவன் வாழ்க்கையில பாவம் வராதபடிக்கு அவன் என்ன பண்ணான்? தன் வாழ்க்கையை மாற்றினான். அப்படி இல்லைன்னா தாவீது என்ன நடந்து கொண்டிருக்கான்? அவன் பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டு அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் அன்றைக்கு அந்த ஒரு தீர்க்கதரிசி சொன்னதன் நிமித்தமாக தாவீதினுடைய இருதயம் மாற்றினது. அந்த இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, பாவத்தில் ஒருவேளை நீங்க இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கலாம். அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துங்க. நீ செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லுங்க. அது நிமித்தம் உங்ககிட்ட பேசாம போனாலும் சரி, அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரும் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கும். பாவம் செய்கிறவங்களை தட்டி கொடுக்காதீங்க, அமைதியெல்லாம் இருக்காதீங்க. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பாவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பாக போய் நீங்கள் செய்கிறது பாவம். என்ன சொல்லுது வசனம்? அவர்களை பயமுறுத்தும்படியாக. ஏன் பாவம் வருது? பயம் இல்லாததுனால தான். அவர்களை பயமுறுத்தும்படி நீங்க என்ன பண்ணுங்க? அவர்களை எச்சரிங்க. ஆண்டவர் சொன்னார். யோனாவை பார்த்து வாசிக்கலாமா? யோனா 3ஆம் அதிகாரம் கடைசி பேசி ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியத்தை முடிப்போம். இன்னும் ஒரு 2-3 காரியங்கள் இருக்குது, அது ஒரு நாட்களில் பார்ப்போம். யோனா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். யோனா போ வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஹல்லேலூயா. யோனா என்ன சொல்றார்? ஆண்டவர் போய் அந்த ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணு? நினைவே பட்டணத்துக்கு போய் நான் சொல்றபடி அந்த ஜனங்களை என்ன பண்ணு? அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்கள் செய்கிற பாவம்னு சொல்லுன்றாரு. இங்க நம்ம ஒருத்தருக்கு சொல்றதுக்கே பயப்படுறோம் இல்ல? இன்னைக்கு இப்போ புரியுதுங்களா யோனா ஏன் ஓடினாருன்ட்டு? ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நம்மளால சொல்ல முடியுதா? சொல்ல முடியல இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோனா நீ போய் நினைவே பட்டணம் எங்குன்னு சொல்லு. பட்டணம் முன்னாடி சொன்னால் சும்மா விடுவாங்களா? அவனை அடித்து என்ன பண்ணிடுவாங்க? சாப்பிடுச்சுடுவாங்க. அதனால தான் பயந்து ஓடினார். என்ன ஆண்டவர் இப்படி போய் பிரசங்கிக்க சொல்கிறீங்க? அதுதான் உபதேசத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா.
நீங்க பிரசங்கிக்கிறது நிமித்தமாய் இன்னைக்கு ஒரு ஆத்துமா தேவனை பின்பற்றும் என்று சொன்னால் அது பரலோகத்தில் ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் அதில் ஒரு சுயநலம் இருக்கு. அது நிமித்தமாய் உங்களுடைய கிரீடத்தில் ஒரு கல்லை நீங்கள் பதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் சுயநலம் பொதுநலமான காரியமாக நடக்கிறது. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எவைகளில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறீங்க? உங்கள் அழைப்பை உறுதியாக்குவதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் உத்தமமாய் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்பதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை ஒருமையாய் ஒற்றுமையாய் இருப்பதிலே நீங்கள் சரியாய் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்கிறீங்களா? இல்லை நீங்கள் உபதேசம் செய்வதிலே, அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுகிறதிலே, நீங்கள் அடுத்தவர்களாய் நிற்பதிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை இந்த நாளில் நீங்கள் யோசித்து பாருங்க. யோனாவை போல சிதறி ஓடாதபடிக்கு நாம் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நடந்ததை போல இந்த நாளில் நடக்க போகிற காரியங்கள். எத்தனையோ மிஷனரிமார்கள் தன்னை உயிரை விடுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவே பெரியவர், இயேசுவே ஒருவர், இயேசுவே நல்லவர் என்பதை பிரசங்கித்து இன்னைக்கு அநேக ஜீவனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இழந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகருடைய பாவங்களை எடுத்து சொல்லுகிறது நிமித்தமாய் அநேகருடைய காரியங்கள் மரணத்துக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. யோவான் ஸ்நாகனுடைய தலையை துண்டாக வெட்டின போதும் அவன் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியால் மரித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக உண்மையாய் வாழ்வதும், மரணமே வந்தாலும் சரி, நான் எல்லாவற்றிலும் சரியாக இருந்து விசேஷமாய் உபதேசிக்கிற காரியங்களில் நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து எனக்கு சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காமல் போனாலும் சரி, நான் பிரசங்கிக்க வேண்டியதை கரெக்டான சரியான நேரத்தில் நான் பிரசங்கித்து அநேக ஜனங்களையும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களையும் நான் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம